இன்றைக்கி திருவோண விரதம். ஸோ எது சாப்பிட்டாலும் உப்பு இல்லாமல் சாப்பிடுவோம். சில பேர் ஏகாதசி மாதிரி விரதமும் இருப்பாங்க, நிர்ஜலமும் இருப்பாங்க. ஆமாம், நம்ம வந்து உப்பு இல்லாமல் சாப்பிடுவோம். சப்போஸ் நிர்ஜலம் இருக்கவா இல்லை முடியாதவா ஈஸியாக ஒன்று பண்ணுறதுக்கு பாதாம் புட்டு இன்றைக்கி பண்ண போகிறோம். பாதாம் இல்லைனாலும் இந்த மாதிரி பைத்தம்பருப்பில் அவலில் சக்கரவள்ளி கிழங்கு இந்த மாதிரி நிறைய காமிச்சிருக்கோம். ஆமாம், அதெல்லாம் பண்ணியிருக்கோம். துப்பு இல்லாமல் சப்பாத்தி பண்ணி சாப்பிட்லாம். நீங்கள் என்னென்னா அதுமாதிரி சப்பாத்திலாம் சாப்பிட மனசு வராதனால கொஞ்சம் எனர்ஜி வேண்டியிருக்கு, நிறைய வேலை இருக்குது, எனர்ஜி வேண்டியிருக்கு அப்படின்னா இந்த மாதிரி பாதாமில் பண்ணி சாப்பிட்டோம்னா கொஞ்சம் உடம்பு தெம்பு வரும். நம்ம மாதத்தில் 3 நாள் 2 ஏகாதசி 1 திருவோணம், ஒன்றும் தப்பு இல்லை. அது வந்து நிஜமாக இருக்கலாம், வயசாக பழகிடுச்சுன்னா அதனால் கொஞ்ச நாள் இப்படி சாப்பிட்டுக்கலாம். இப்போ பெருமாளுக்காக 3 நாள், நம்ம 30 நாளில் 3 நாள் பெருமாளுக்காக செலவு பண்ணலாம். அது வந்து என்னென்னா வயிறு காலியாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, ஓரளவு பக்தியில் உட்காரலாம். வயிறு ஃபுல்லாக இருந்ததுன்னா தூக்கம் தான் வரும், என்ன பெருமாள் நினைக்க மாட்டோம். அதனால வந்து வயிறு காலியாக வச்சுக்கணும், ஓரளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு. ஒட்ட இருக்கணும்னு அவசியம் கிடையாது. பெருமாளுக்கு ஏகாதசியும் திருவோணமும், பிள்ளையாருக்கு சதுர்த்தி, முருகனுக்கு சஷ்டி, அம்பாளுக்கு பௌர்ணமி வெள்ளிக்கிழமை, அந்த மாதிரி. அம்மா வந்து சாப்பிடாம இருக்கிறது இல்லை, இருக்கிறது வந்து அந்த மாதிரி. எதுக்கு சொல்கிறேன்னா அந்த மாதிரி நினச்சிட்டு இருக்கிறதுக்கு வயிறு வந்து கரெக்டாக அளவில் இருந்ததுன்னு வச்சுக்கோ, பக்தி வரும். அதனால் 1 டம்ளர் பாதாம், அதில் 1 டம்ளர் அதே அளவுக்கு வந்து நாட்டு சக்கரை. பாதாம் வந்து 1 டம்ளர் வேணும்னா வந்து நாட்டு சக்கரை 1/2 போட்டுக்கலாம். அது வந்து நான் வந்து ஒரே சேம் அளவு எடுத்துட்டுருக்கேன். அப்புறம் 1/4 கப்பு வந்து கொப்பரை எடுத்துருக்கேன். பாதாம் 1 கப்பு, நாட்டு சக்கரை 1 கப்பு, கொப்பரை வந்து 1/4 கப்பு. சப்போஸ் சுகர் பேஷண்ட் நாட்டு சக்கரை வேண்டாம்னா இதை மட்டும் நல்லா பொடி பண்ணி இதையும் போட்டுட்டு பாலோ நெய்யோ விட்டுட்டு சாப்பிட்லாம். சர்க்கரை இல்லாமல் வேணும்னா சர்க்கரை இல்லாமல் எடுத்துக்கலாம். ஓகே, பார்க்கலாமா? பாதாமை நல்லா வெறும் அடுப்பில் நல்லா கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, இது நல்லா ரோஸ்ட் ஆகிடுதான்னு எப்படி தெரியும் நமக்கு? கலரே இது வந்து ப்ரௌனாக தான் இன்னும் கொஞ்சம் கருப்பாகும். அந்த மாதிரி இது வெடிக்கிற மாதிரி வருது பாருங்கள். ஆமாம், தெரியும். இன்னும் 15 நிமிஷம் தான் இந்த மாதிரி தெரியுதா? அந்த மாதிரி நம்ம திருவோணத்துக்கு வந்து நிறைய கதை வந்து இந்த வாமன அவதாரம் சொல்லியிருக்கீங்க. ஆமாம், ஸோ அதனால் இன்றைக்கி வேறு ஏதாவது கதை இருக்குல்ல? அதானே திருவோணத்தை பற்றி நிறைய கதை இருக்குது. ஒப்புளியப்பன் கதை இருக்குது. திருவோணத்தை அன்னைக்கு தான் வாமன அவதாரம். ஆவணி மாதம் திருவோண நட்சத்திரத்தில் நடந்தது வாமன அவதாரம் அப்படின்னு சொல்லுவாள். பங்குனி திருவோணத்தில் ஒப்புளியப்பன் பொண்ணு கேட்டுன்னு போனார். யார்கிட்ட? மார்கண்டேய மகரிஷிட்ட. ஐப்பசி திருவோணத்தில் கல்யாணம் பண்ணிட்டார் ஒப்புளியப்பன். அது மாதிரி திருவோணம்ங்கிறது நட்சத்திரம் வந்து ரொம்ப விசேஷமான நட்சத்திரம், பெருமாள் நட்சத்திரம். இது வாமனாவதாரம் கதை இருக்குது, ஒப்புளியப்பன் கதை இருக்குது. அதே மாதிரி ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் கதைகளும் இருக்குது இந்த திருவோணத்தை பற்றி. ஜென்ரல் சொன்னதில்லை நீங்கள்? ஆமாம், ஜென்ரல் இன்ஃபர்மேஷன். கேரளாவில் வந்து அந்த கடலோர பகுதிகள்லாம் இருக்கு இல்லையா, அங்கேருந்து ஒரு மீனவன் வந்து, அந்த மீனவன் பேர் வந்து முகிலர். அந்த வருஷம் திருவோணத்தை வந்து ஓணம் பண்டிகை இருக்கு இல்லையா, நல்ல விசேஷமாக கொண்டாடணும்னு தம்பதிகள் 2 பேருக்கும் ஆசை. அப்போது அந்த முகிலனுங்கிற அந்த கணவன் வந்து என்ன சொல்கிறான், நான் போய் கடலுக்கு போய் மீன் பிடிச்சின்னு வரேன், இந்த தடவை ஓணத்தை வந்து நல்லா விசேஷமாக கொண்டாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். போகிறான், வரவே இல்லை. திரும்பி 1 வாரம் ஆச்சு கடலுக்கு போனான் மீன் பிடிக்கிறதுக்கு. 1 வாரம் ஆச்சு, 10 நாள் ஆச்சு, இவன் தவிச்சுட்டே இருக்கான். இங்கே அவன் வந்து நியூஸே ஒன்றும் வரல. மற்ற படகுல போனவெல்லாம் திரும்பி வந்துட்டான், இவன் மட்டும் வரலை. இவன் என்னாச்சு அப்படின்னா, அங்கே வந்து படகு தத்தளித்து கடலில் விழுந்துட்டான். கடலில் விழுந்து நீந்தி பக்கத்தில் ஒரு சின்ன தீவு, அந்த தீவுக்கு போயிட்டான். அந்த தீவுக்கு போனால் அங்கே இருக்கவாலாம் என்னவோ பேசுகிறா, இவனுக்கு ஒன்றுமே புரியல. அப்போது ஒரு முனிவர் வந்தார். அந்த முனிவர் வந்து இவங்கிட்ட வந்து சொல்கிறார், இவாள்லாம் வந்து 1 வருஷம் உன்னை வந்து இவாளுடைய தலைவனாக உன்னை ஏற்றுக்கிறதுக்கு பேசின்னு இருக்கா, 1 வருஷம் நீ வந்து இவாளுடைய தலைவனாக இருப்ப. அப்போ அவன் சொல்கிறான், தலைவன் கிழவன்லாம் எனக்கு வேணாம், 1 வருஷம்னாலாம் என்னால் இருக்க முடியாது. நான் மீன் பிடிக்க வந்தேன், என்னோடய ஒய்ஃப் வேறு வெயிட் பண்ணின்னு இருக்கா, ஓணம் பண்டிகைக்கு நாங்கள் செலிப்ரேட் பண்ணணும், இதெல்லாம் வேணாம், என்னை விட்டுருங்க அப்படிங்கிறான். அப்போ வந்து அதெல்லாம் முடியாது, அவள் நினச்சா அவள் சட்டம் தான் அது, அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. 1 வருஷம் ஆனதுக்கப்புறம் இங்கே வந்து கொடிய மிருகங்கள்லாம் இருக்கும், கொடிய மிருகங்கள்லாம் இருக்கும். அந்த மிருகங்கள்கிட்ட உன்னை ஒப்படைச்சிருவா, அது உன்னே சாப்பிட்ரும், அவ்வளோதான் உன்னுடைய விதி அப்படின்னு சொல்லிடுறார் அந்த முனிவர்.
இவன் என்னடா பண்ணுறதுன்னு உட்காந்துருக்கான். அப்போது முனிவர் சொல்கிறார், இதுக்கு வந்து ஒரு பரிகாரம் இருக்குது. அதாவது இதை வந்து இதிலேருந்து எப்படி தப்பிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு வழி இருக்குது. அப்படிங்கும்போது என்னன்னு கேட்குறான். அவர் என்ன சொல்கிறார், இந்த கூட்டத்தில் இருக்க பலசாலிகளை நீ உன்னை வந்து தலைவனை போட்டுருவான் இல்லையா, தலைவனை போட்ட உடனே இங்கே கூட்டத்தில் இருக்கிற பலசாலிகளை மிருகம் இருக்கிற பகுதிக்கு அனுப்பி மிருகங்கள்லாம் வேட்டையாடிட்டு அங்கே இங்கேருந்து கொஞ்சம் மக்களை அங்கே அனுப்பி அந்த பகுதிக்கு நீ தலைவன் ஆகிடும். ஸோ இங்கேயும் வந்து அமைதியான ஒரு சூழ்நிலை வரும், அங்கேயும் அமைதியான சூழ்நிலை வரும். அதுக்கப்புறமா ஊருக்கு போய் உன்னோட மனைவியை கூட்டின்னு வந்து நீங்கள் 2 பேருமே தலைவன் தலைவியாக இருப்பேன் அப்படின்னு முனிவர் சொல்கிறார். சரின்னு ஒத்துக்கிறான். சரி, அதே மாதிரி பண்ணிவிட்டு அந்த மிருகங்கள்லாம் வேட்டையாடிட்டு ஒரு 2 தீவு மாதிரி வச்சுக்கேன். 2 தீவுக்குமே அவன் தலைவன் ஆயிடுவான். அங்கே போனால் 1 வருஷம் ஆகிடுத்து. அவளுக்கு திருவோணம் பண்டிகையை கொண்டாட முடியல. இவனை காணமேன்னு தவிச்சுன்னு உட்காண்டிருக்கா. அப்போ அடுத்த திருவோணத்துக்கு முன்னால் பெரிய படையோடு போய் இறங்குறான் முகிலன் ஆத்து வாசலில். பெரிய ராஜா மாதிரி இருக்கான் அவன். அவன் போய் ஒய்ஃபையும் அழைச்சிட்டு போயிடுறான். ஒய்ஃபுக்கு ஒரு தீவு கொடுத்துட்றான், இவனுக்கு ஒரு தீவு எடுத்துட்டுறான். என்ன 2 பேரும் அங்கே சந்தோஷமாக அங்கேயே வந்து ஒரு பெருமாளுக்கு ஒரு சின்னதாக ஒரு கோவில் மாதிரி பிரதிஷ்டை பண்ணி அங்கேயே கோவிலை கட்டி அங்கேயே எல்லாருக்கும் பக்தி சொல்லி எல்லாருக்கும் நல்லது பண்ணி 2 பேருமே தான தர்மம்லாம் பண்ணிட்டு 2 பேருமே அங்கே இருக்கா. அப்படி இருக்கும்போது முனிவர் சொல்கிறார், நான் சொன்னதை கேட்டு இங்கே நீ இருந்த இப்போ உனக்கு நீங்களும் 2 பேரும் சந்தோஷமாக இருக்கேள், உங்களை நம்பி வந்த மக்களுக்கும் சந்தோஷமாக இருக்கு. இதே மாதிரி நீ இந்த பூலோகத்திலிருந்து உன்னுடைய வாழ்நாள் முடிஞ்சு மேலே போகிறதுக்கு அங்கே போய் நீ நிம்மதியாக இருக்கிறதுக்கு இங்கேருந்து புண்ணியத்தை அங்கே அனுப்பணும் அப்படிங்கிறார். எவ்வளோ பெரிய தத்துவம், எவ்வளோ பெரிய தத்துவம் இருக்குது பார்த்தியா. இங்கேருந்து புண்ணியத்தை அனுப்பு அப்படிங்கிறார். அதாவது இப்போ நீ செஞ்ச காரியம் மாதிரி புண்ணிய காரியங்கள் பண்ணிகிட்டே இரு. நாளைக்கு நீ அங்கே போய் அங்கே போனதுக்கப்புறமா நீ ராஜாவாக இருப்ப அப்படிங்கிற சூட்சமாக சாதாரணமாக சொல்லிடுறார். அவ்வளோ பெரிய தத்துவத்தை அவன் புரிஞ்சுட்டு அவன் ஒய்ஃபுக்கு சொல்லி தான தர்மங்கள் இன்னும் ஜாஸ்தியாக பண்ணி அவன் 2 பேரும் வந்து மோட்சம் அடைகிறான். ஸோ மாதிரி இந்த திருவோண கதைக்கு வந்து இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவ் கதைகளும் நிறைய இருக்குது. பக்கத்தில் பகவான் இருக்கான், பக்கத்தில் பெருமாள் இருக்கார் அப்படின்னு நினச்சிட்டோன்னு வச்சுக்கோ, நமக்கு வந்து கெட்டதே நடக்காது. அதனால தான் பெருமாளுடைய திருநாமம் ஒன்று இருக்குது, அச்சுதா அப்படின்னு. அதுக்கு ஒரு சின்ன கதை இருக்குது. இது முடிச்சதுக்கப்புறம் சொல்கிறேன். இந்த பாதாம் இது பண்ணிட்டேன். அந்த தேங்காயும் போட்டுட்டு அந்த சர்க்கரையும் போட்டு ஒரு சுற்றி வேண்டியது. சர்க்கரையும் போட்டு இன்னொரு வாட்டி அடிச்சுவியா? நாட்டு சர்க்கரை இது வந்து இந்த இப்போ சுகர் கேன் சீசன் இல்லையா, அந்த கரும்பு அதுலேருந்து கொண்டு வந்து கொஞ்சம் 2 இருக்கும் போட்டு அன்னைக்கு இது பண்ணி அப்படியே நைவேத்தியம் பண்ணிவிட்டு அப்படியே சாப்பிட வேண்டியதான். அப்படியே சாப்பிடணும். வேணுங்கிறவா வந்து உருண்டை மாதிரி பிடிச்சிக்கலாம். உருண்டை பிடிச்சிக்கலாம், ஒரு நெய் விட்டு உருண்டை பிடிச்சிக்கலாம். சாப்பிடும்போது எண்ணெய் பிடிக்காமல் இருக்கிறதுக்கு பாலோ நெய்யோ விட்டுக்கலாம் இதுலையா. ஓகே, அச்சுதான்னு சொன்னீங்க இல்லையா நாமம் அச்சுதா. ஒரு சமயத்தில் என்னது, ஒரு காட்டுக்குள்ளே பராசர பட்டர் நடந்து போயிட்டே இருக்கார். பராசர பட்டருங்கிறது யாருன்னா குரத்தாழ்வானுடைய பிள்ளை. குரத்தாழ்வான் வந்து ராமானுஜாச்சாரியாருடைய சிஷ்யன். காட்டுக்குள்ளே அப்படியே நடந்து போயிட்டே இருக்கார். போனவர் ஒரு நடு வனாந்திர பகுதியில் மயங்கி கீழே விழுந்துட்டார். பைவா சிஷ்யெல்லாம் பின்னால் தேடின்னு வரா, பார்த்தா வந்து மயங்கி கீழே விழுந்து கிடக்கார். மயங்கி கீழே விழுந்துருக்காரா? ஆமாம். இப்போ சிஷ்யெல்லாம் அவரை எழுப்பி ஜலங்கள்லாம் தெளித்து மயக்கம் தெளிஞ்சதுக்கப்புறம் கேட்குறான், என்னாச்சு, ஏதாவது விலங்கு ஏதாவது அடிச்சதா, என்ன, ஏன் மயங்கி விழுந்தேள், விலங்குகளை பார்த்து பயந்துட்டேலா அப்படின்னு கேட்கும்போது, எனக்கு பக்கத்தில் பெருமாள் இருக்கும்போது எனக்கு பயம்லாம் கிடையாது, இப்படி ஒரு காட்சியை பார்த்தேன், அந்த காட்சி வந்து மனசை கவர்ந்துடுச்சு எனக்கு அப்படின்னு சொல்கிறார். என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது, ஒரு வேடன் வந்தான் வேட்டையாடுறதுக்குன்னு வரும்போது ஒரு முயல் குட்டியை பார்க்குறான். அந்த முயல் குட்டியை அப்படியே பிடிச்சி பைக்கில் போட்டு கிளம்பிடுவான். அப்படி போயின்னு இருக்கும்போது அந்த குட்டி முயலுடைய தாய் முயல் வந்து முன்னால் அவன் போகிற வழியில் அவனுக்கு முன்னால் வந்து நிற்கிறதான். அந்த முயலுடைய தாய் முயலோட பாவம் வந்து, தயவு செஞ்சு என்னுடைய குட்டியை கொடுத்துட்டு போ அப்படிங்கிற மாதிரி ஒரு சோக பாவம்
கண்ணில் நீர் மல்கிறது, கண்ணில் நீர் வருது, சோகம் வந்து மூஞ்சியில் தெரியறது. அதால் பேச முடியுமா? முடியாது. அவங்ககிட்ட வேடங்கிட்ட கம்யூனிகேட் பண்ண முடியாது. ஆனால் வெறும் பாவம், முகத்தில் பாவத்தை வச்சுட்டு நிற்கிறது அந்த தாய் முயல். அதை பார்த்துட்டு வேடன் வந்து மனசு மாறி அப்படியே அந்த குட்டியை எடுத்து தாயிட்ட கொடுத்துட்டு வேட்டையாடுறதுக்கு போயிடுறான். இந்த காட்சியை பார்த்தேன், எனக்கு வந்து மனசு ரொம்ப சோகமாயிடுச்சு. எனக்கு அதை பார்த்து மயங்கிட்டேன் அப்படின்னா. அப்போ சிஷ்யாலாம் கேட்குறா, இதில் என்ன இருக்குது, இது எப்போது நம்ம நடக்கிறதானே அப்படின்னு சொல்லும்போது அந்த காட்சியை விளக்குறார் பராசரப்பட்டர். அவர் என்ன சொல்கிறார்னா, இந்த காட்சியில் நான் வந்து சரணாகதி தத்துவத்தை பார்க்குறேன். அந்த தாய் முயலுக்கு தெரியாது சரணாகதி ஆகணும் அப்படின்னு. அந்த வேடங்கிட்ட போய் சண்டை போடல, முக பாவத்தை வச்சுட்டு நிற்கிறது. அதே மாதிரி அந்த வேடனுக்கு தெரியாது சரணாகதின்னு ஒருத்தர் வந்துட்டா அவளை வந்து காப்பாற்றணும் அப்படிங்கிறது அவனுக்கு தெரியாது. இதுதான் ஒரு பெருமாளுடைய சிருஷ்டி அப்படிங்கிறார். இதை பார்த்துட்டு மயங்கி விழுந்திருக்கார் பராசரப்பட்டர். இது தான் நான் சொல்கிறது அச்சுதஹா அப்படின்னு ஒரு திருநாமம். சுதஹா ஆவை விட்டுரு, சுதஹா அப்படின்னா நழுவ விடுறது, அச்சுதகா அப்படின்னா நழுவ விடாதவர். நீ கெட்டியாக பிடிச்சுட்டேன்னா நழுவ விட மாட்டார். பெருமாளை பிடிச்சுட்டோன்னா பெருமாள் பெருமாளுடைய திருவடியை பிடிச்சுட்டோம் அப்படின்னா விட மாட்டார். இப்போ பெருமாள்கிட்ட எப்பவுமே கிரீடம் பார்த்தோன்னா பெரிய கிரீடம் இருக்கும், நீண்ட கிரீடம் இருக்கும். என்ன அர்த்தம்னா சயனிச்சுன்னு இருக்கும்போதும் அந்த கிரீடத்தை போட்டுருப்பார் பெருமாள். இது என்ன அர்த்தம்? அதுக்கு ஏன் சயனிச்சுன்னு இருக்கும்போது தலையில் இவ்வளோ பெரிய கிரீடம்? இப்போ 24 மணி நேரம் கிரீடம் ஒருத்தன் போட்டுருக்கான்னு வச்சுக்கேன். என்ன அர்த்தம் அப்படின்னா, யாராவது அந்த கிரீடம் போட்டுருக்கவனுக்கு வயதில் மூத்தவளோ அறிவால் மூத்தவாளோ யாராவது வந்தால் கிரீடத்தை கழட்டி சலாம் அடிக்கணும், சல்யூட் அடிக்கணும். 24 மணி நேரம் ஒருத்தன் கிரீடம் போட்டுருக்கானா என்ன அர்த்தம்? அவனுக்கு மேலே பெரியவா யாரும் இல்லைன்னு அர்த்தம் இல்லையா? சைனிச்சுன்னு இருக்கும்போதும் கிரீடம் ஒருத்தன் போட்டுருக்கான்னா 24 hours கிரீடம் போட்டுருக்கான்னு அர்த்தம். அதுக்கு மேலே இன்னொருத்தர் வந்து இல்லைன்னு அர்த்தம். கிரீடத்தை கழட்டணும்னு அவசியம் இல்லைன்னு அர்த்தம். அப்படி ஒரு கையில் காமிப்பார், ஸ்ரீரங்கத்துக்கு போனேன்னா தெரியும். ஒரு கையில் கிரீடத்தை காமிப்பார் பெருமாள், இன்னொரு கையில் திருவடியை காமிப்பார். நான் பெரியவன், இதோ திருவடி இருக்கு, பிடிச்சிக்கோ, உடனே நழுவ விட மாட்டேன். அச்சுதஹா. சூப்பர். ஆக்சுவலாக பெருமாள் எல்லாம் சொல்லித்தர, யாருக்கு பாக்கி இருக்கோ அவள் பிடிச்சிப்பா. ஆமாம் ஆமாம், அது நம்பிக்கையாக அதை பிடிச்சிக்கணும், அவ்வளோதான். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம், பாதாம்லாம் புட்டு பண்ணியிருக்கோம். ஸோ இதில் வந்து குங்குமப்பூ போட்டிருக்கேன். குங்குமப்பூ பச்சைக்கருப்பு போட்டு பெருமாள் நைவேத்தியம் பண்ணிவிட்டு அப்புறம் அதை சொன்னேன் இல்லையா, நெய்யோ பாலோ இது என்ன எடுத்துக்கலாம். ஓகே, சிம்பிள் திருவண்ணாமலை ரெசிபி. தேங்க்ஸ் விஷயம்.